ஸ்ருதி நாராயணனோட ஆடிஷன் டேப், அதாவது 2 ஆடிஷன் டேப் வந்து ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அவங்கள பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய விதமாக பேச ஆரம்பித்தாங்க. எப்படி இப்படிலாம் ஆடிஷன் பண்ண முடியும், அதுக்கு அவங்க வந்து எப்படி அப்படி ஒத்துக்கிட்டாங்க, இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து ஏஐல பண்ணது அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோக்காக இருக்கும், ஒரு ஃபன் கண்டென்ட்டாக இருக்கும். பட் எனக்கு அண்ட் என்னோட க்ளோஸ் ஒன்ஸுக்கு இது வந்து ஒரு வெரி ஹார்ட் சிச்சுவேஷன். முக்கியமாக எனக்கு இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் அண்ட் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் நான் இருக்கேன். இதை ஹேண்டில் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் தான் நான் இப்போ இருக்கேன். நான் ஒரு பொண்ணு, எனக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, என்னோட க்ளோஸ் ஒன்ஸுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இதை வந்து வேர்ஸ் அண்ட் வேர்ஸ் ஆக்குறீங்க. நான் அம்புலாம் கேட்டுக்கிறேன், ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இதை வைல்டு ஃபயராக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அண்ட் இது உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் சிஸ்டரோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ பார்த்தா எப்படி நினைப்பாங்க? அவங்களும் கேர்ள்ஸ் தான், அவங்களுக்கும் அதே பாடி தான் இருக்குது என்ன மாதிரி, எப்படி வந்து அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க வந்து பாசிட்டிவாக நிறைய போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட புது படத்தோட லான்ச் டேட் அண்ட் இவங்களோட ஒர்க்ஸ், இவங்களோட ஃபோட்டோஷூட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி அவங்க வந்துட்டாங்க அப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.